பார்க்க போகிற திருவிளையாடல் என்ன அப்படின்னு பார்த்தோம் சொன்னால், சேஷாத்ரி சுவாமிகள் ஒரு இடத்துல போகிறார். அங்கே மாடு மேய்த்து கொண்டிருக்கார் ஒருத்தர். கோனார் அப்படிங்கிற ஒருத்தர் மாடு வைத்து கொண்டிருக்கார். அவர் ஆடு மாடெல்லாம் வச்சுட்டு மாடெல்லாம் மேய்க்கிறது தான் அவரோட தொழில். திருவண்ணாமலை மலை மேலே போயிட்டு இருக்கார். சுவாமிகள் வரதை பார்க்குறார். பார்த்தோன்னே அவர் அப்படியே கொஞ்சம் நகர்ந்து போயிடுறார். அவர் இந்த குடுமையெல்லாம் வச்சுட்டு இருக்கார். அந்த மாடு வைக்கிறவர் கொஞ்சம் சுவாமிகள் பார்த்தோன்னே அஞ்சு போய் நகர்ந்து விட்றார். ஆனால் சுவாமிகள் அவர் கிட்டக்கு அப்படியே பக்கத்துலேயே பச்சையப்பா பச்சையப்பா பச்சையப்பான்னு கூப்பிட்டுட்டே வர்றார். இவருக்கு ஒன்றுமே புரியல. கூப்பிட்டுட்டே ரொம்ப ஆசையாக அவரோட முடியை அப்படியே பிடிச்சி இழுத்துட்டே கொஞ்சம் தூரம் போகிறார். அதுக்கப்புறம் குளம் வரைக்கும் போனதுக்கப்புறம் அந்த குளத்தில் அவர் அப்படியே விட்டுட்டு சுவாமிகள் எப்படி குளத்துலலாம் அந்த மரக்கட்டைகள்லாம் மிதக்கும் இல்லையா, அது போல் நீச்சல் அடித்து சுவாமிகள் விளையாட ஆரம்பிச்சு விட்றார். இவருக்கு சேஷாத்ரி சுவாமிகள் யார் அப்படிங்கிறது தெரியாது. சேஷாத்ரி சுவாமிகள் எப்பேற்பட்ட ஒரு பரபிரமம் அப்படிங்கிறது இவருக்கு தெரியாது. ரமணர் சொல்வார், நம்பிக்கை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நெருப்பு சுடுங்கிறது தான் சத்தியம். அதுபோல் இவருடைய தீட்சண்யமான பார்வை கிடைத்தால், இவரோட ஸ்பரிசமே கிடைச்ச பிறகு அப்புறம் என்ன ஆக போகிறது, இந்த மகான்கிற இவருக்கு தெரியாது. இங்கேருந்து நேராக அந்த அக்கறைக்கு போயிடுறார். நீச்சல் அடித்து சுவாமிகள் பத்மாசனத்தில் உட்காந்து அருணாத்ரீஷன் அந்த அருணாச்சல மலையை நோக்கி ஞானத்தவத்தில் ஒரு பத்மாசனத்தில் கம்பீரமான நிலையில் அமர்ந்து சுவாமிகள் தியானம் பண்ண ஆரம்பிக்கிறார். இவருக்கு ஒன்றும் புரியலை. இப்படியே மத்தியானம் ஆறுது, மகான் எதுவுமே சாப்பிடலையே அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணுறார், கூழ் கரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கார். ஆனால் தண்ணி எல்லாம் கிடைக்காது இருக்கிற இடத்துல அப்படிங்கிறதுனால இந்த ஆட்டுப்பாலையும் கூழையும் தான் அவர் ரெண்டுத்தையும் கலந்து சாப்பிடுவார். ஆடுகிட்ட போய் பால் கறக்கலான்னு சொல்லிட்டு பால் எடுத்துட்டு இந்த கூழையும் எடுத்துகிட்டு போகிறார். அப்போ இந்த சுவாமிகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இவரோட மனசில் ஒரு எண்ணம் வருது. இந்த ஆட்டுப்பால்லாம் கறந்து விட்டார். அந்த சுவாமிகள் அக்கறையில் இருக்காரே, அந்த திருவண்ணாமலை அப்படி என்ன தான் இருக்குது, அங்கே என்ன மகிமை இருக்குதுன்னு சொல்லி பார்த்தா இவருக்கு ஒன்றுக்கும் கண்ணுக்கு எதுவுமே தெரியலை. சரி, சுவாமிகளுக்கு எப்படியோ அந்த கூழை கொடுத்துடலாம்னு இவர் நினச்சிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு பார்க்கும் பொழுது அக்கறையே இருந்த சுவாமிகள் இந்த கரைக்கு வந்துடுறார். எப்படி இந்த மகான் ஒரு க்ஷணத்தில் இப்படி வந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர் கூழை இவருக்கு வேணுங்கிற எவ்வளோ கூழோ அதை குடிச்சுடுறார். சின்ன குழந்தை மாதிரி சந்தோஷமாக கொடுத்து அந்த மாட்டுக்காரர்கிட்டக்க அந்த கூழை குடிச்சிட்டு அவர்கிட்ட அப்படி கொடுத்துடுறார். கொடுத்து சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே நகர ஆரம்பிச்சுடுறார். இவருக்கு ஒன்றுமே புரியலை. ஒரு மகான் வந்தார், நம்மளோட கூழை குடிக்கணும்னு ஆசைப்பட்டார், நம்ம கூழை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டோம். ஆனால் அவர் அந்த அக்கறையில் இருந்தார். ஒரு க்ஷணத்தில் இங்கே வந்துட்டார். மனோவேகத்தில் எப்படி இந்த இடத்துக்கு வந்தார், இந்த கூழையும் குடிச்சிட்டாரே அப்படின்னு சொல்லி இவர் அப்படியே பிரமிப்பும் வியப்போனுமே இவர் வீட்டுக்கு அப்படியே போகிறார். சரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயின்னு இருக்கார். வீட்டுக்கு போனோன்னா இவருடைய மனைவி அவருக்கு ஒரு நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறா. இந்த மனைவியோட தாய் தந்தையர், அதாவது இந்த பச்சையப்பருடைய மாமியார் மாமனார், இந்த மனைவியும் இவரையும் ரொம்ப நாட்களாக வெறுத்து ஒதுக்கி இருந்தனர். ஆனால் அன்று ஏதோ மனம் மாற்றம் ஏற்பட்டு அந்த மருமகனையும் மகளையும் காண அந்த தாய் தந்தையர் அவர்களை வாழ்த்தி சென்றது மட்டுமல்லாமல் சில தங்க ஆபரணங்களையும் கொடுத்து விட்டு போயிருந்திருக்கார்கள். இதை பார்த்து இவருக்கு இவ்வளோ சந்தோஷம். அந்த பச்சையப்பருக்கு சேஷாத்ரி சுவாமிகளோட அருள் கடாட்சம் கிடைச்சதுன்னு மற்ற வாக்கிட்டெல்லாம் சொல்லும் பொழுது தான் அவருக்கு சேஷாத்ரி சுவாமிகள் எப்பேற்பட்ட மகான் அப்படிங்கிறது பிற்காலத்தில் அவர் புரிஞ்சுக்கிறார். எங்கே சேஷாத்ரி சுவாமிகள் போனாலும் அவர் பின்னாலேயே இவர் போகிறார். அவரோட அருள் கடாட்சத்தால் இவரோட வாழ்க்கையில் பல நன்மைகள் நடந்தது அப்படின்னு சொன்னால், ஒரு மகானுக்கு